வணக்கம் நண்பர்களே. சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விஜய்க்கு இடையே மோதல். சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் விஜய் அவைக்குள் வந்தபோது மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினாங்க. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் தன் இருக்கையிலே உட்கார்ந்திருந்ததாக விமர்சனங்கள் இருந்திருக்கு. இதற்கு சட்டமன்றத்தில் நடந்த 2 முக்கிய நிகழ்வுகள் தான் காரணம் என சொல்லப்படுது. தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய்க்கும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையே நிலவும் கசப்பான சூழல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வழக்கமான தலைவர்கள் அவைக்குள்ள வரும்போது எழுந்து நின்று வணக்கம் செலுத்துவது சட்டமன்ற மரபு. ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் ஆகியோர் முதலமைச்சராக இருந்த போதும் தாவேக ஆட்சியின் தொடக்கத்திலும் கூட இந்த வழக்கமே பின்பற்றப்பட்டது. ஆனால் தற்போது பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த சூழல் முற்றிலுமா தலைகீழா மாறியிருக்கு. கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட சம்பவம் திமுக தரப்புல கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதன் தாக்கம் சட்டமன்றத்திலும் நேரடியாக எதிரொலிக்குது. முதலமைச்சர் விஜய் அவைக்குள் வந்தபோது KN நேருவை தவிர வேறு எந்த திமுக உறுப்பினரும் அவ்வப்போது எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்கல. முதலமைச்சர் புன்முறுவலோட அவையின் மையப்பகுதி வரை சென்று வணங்கிய போதும் உதயநிதி ஸ்டாலின் தனது பார்வையை தவிர்த்து வேறு பக்கம் திருப்பிக் கொண்டார். இப்படி உதயநிதியின் இந்த தவிர்ப்பு அவையின் விவாதங்களிலும் தொடர்ந்தது. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அப்பாவை காணோம் என்று பேசியதும் வேளாண் பட்ஜெட் விவாதத்தின் போது உதயநிதியின் கேள்விகளுக்கு ஆவணங்களையும் செய்திகளையும் சரியாக படித்து பார்க்க வேண்டும் என பதிலடி கொடுத்ததும் என இந்த 2 நிகழ்வுகளும் 2 தரப்பிற்கும் இடையிலே மோதலை மேலும் தீவிரப்படுத்தியிருக்கு. அரசியல் களத்தில் கொள்கை ரீதியான முரண்பாடுகளும் கடுமையான விமர்சனங்களும் இருப்பது இயல்புதான். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்குள் தனிப்பட்ட வெறுப்பையும் காழ்ப்புணர்ச்சியும் வெளிப்படுத்துவது நாகரீகமான அரசியலுக்கு அழகல்ல. முதலமைச்சர் பதவி என்பது ஒரு தனிநபருக்கோ அல்லது குறிப்பிட்ட கட்சிக்கோ சொந்தமானது கிடையாது. அது தமிழக மக்கள் ஜனநாயக தீர்ப்பினால் உருவான அரசியலமைப்பு பொறுப்பாகும். அந்த பதவிக்கு தர வேண்டிய அடிப்படை மரியாதையை தராமல் தவிர்ப்பது சட்டமன்ற மரபுகளை பலவீனப்படுத்தும் என்று சோசியல் மீடியாவில் கமெண்ட்டுகள் பதிவாகி வருது. அது மட்டுமல்ல, அரசியல் எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டிய இடம் அவையின் விவாதங்களே தவிர அடிப்படை மரியாதையை தவிர்க்கும் செயல்பாடுகள் கிடையாது. மேலும் மக்கள் பிரதிநிதிகள் ஒவ்வொருவரும் சபையில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பொதுமக்களும் உற்று கவனித்து கொண்டுதான் இருக்காங்க. அதனால் அவையின் கண்ணியத்தை காப்பதே முதிர்ச்சியான அரசியலுக்கு சான்றாகும் என்று மூத்த அரசியல் விமர்சகர்களும் தற்போது கருத்துக்களை கூறிட்டு வராங்க.